லலிதா ஜுவல்லரி கிரண் ஐயாவுக்கு வணக்கம். உங்கள் சார்ந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க உங்களுடைய அலுவலகம் தேடி வந்தேன். முதல் வாசல் அற்புதமானது, சிறப்பாக வரவேற்றது. அது இன்னொரு வாசலை காமிச்சது. அந்த வாசலில் ஒரு 6 மாதம் 7 மாதம் போராடினேன். நீங்கள் எங்கள் ஐயாவை சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு பதிலை தவிர அங்கேருந்து எந்த பதிலும் வரலை. மறுபடியும் முதல் வாசலுக்கே வந்தேன். அந்த வாசலில் வேற ஒரு வாசலை காட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் நோக்கம் என்ன, நீங்கள் சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. பிறகு அந்த ஐயாக்கிட்டேயும் அந்த வீடியோவை சேர்த்தேன். மறுபடியும் அவரை சந்திக்கும் பொழுது, ஐயா நீங்கள் கொடுத்துருக்கிற வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் மறுபடியும் நீங்கள் 2வது வாசலுக்கு தான் போகணும், என்னுடைய அதிகாரத்தின்படி நான் வேறு எங்கேயும் இதை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த 2வது வாசலுக்கு இந்த வீடியோவோட போக மனம் வரலை. ஏன்னா வீடியோலாம் கூடாது, ஆடியோ மட்டும்தான் தேவை அப்படின்னு அந்த வாசல் சொன்ன ஒரு வார்த்தையை மதித்து நான் அங்கே போகலை. இது எந்த இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் சிரமப்பட்டிருக்கிறேன். பல தடவை வந்திருக்கேன். எல்லா வகையிலையும் என்னுடைய வருகைக்கு உங்களுடைய வாசல் நல்ல வரவேற்பு கொடுத்தது. கடைசியாக நான் வரும்பொழுதும் தீபாவளிக்கு ஒரு 4வது நாள் வந்தேன். ஒரு ஸ்வீட் பேக்கெட்டோட தான் இது எங்கள் ஐயா உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி தான் வழி அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. அடிப்படை முதல் நோக்கம் இது உங்களுடைய பொருள் உங்கள்கிட்ட சேர்க்கணும். முயற்சி பண்ணேன், முடியல. அதனால் சமுதாய வெளியிலேருந்து இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்க விரும்புகிற ஐயா. அந்த விஷயம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி கிரண் ஐயாவுக்கு வணக்கம். உங்கள் மேலே ஏற்பட்ட அன்புனால நான் நீங்களாக மாறி உங்கள் சார்பாக சில விஷயங்களை சிந்திச்சிருக்கிறேன். அது எனக்கானது இல்லை, உங்களுக்கானது. அதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. என் மேலே உனக்கு என்ன அன்பு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம், கண்டிப்பாக வரும். அதுக்கு காரணம் தான் வெறுப்பு தான். உங்கள் மேலே வந்த வெறுப்புக்கு காரணம் இயலாமை தான், வறுமை தான். 2வது முக்கியமான காரணம், எந்த ஒரு சேனல் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் தான் நகையோட வந்து நிற்கிறீங்க, வாங்கன்னு சொல்கிறீங்க. மற்ற நகை கடைங்க மேலே வராத வெறுப்பு உங்கள் மேலே வர்றதுக்கு காரணம் அதிகபட்சம் நீங்கள் மட்டுமே விளம்பரங்களில் வர்றது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா அந்த நகை அப்படின்னும் பொழுது உங்களுடைய தாக்கம், வாங்குறாங்களோ இல்லையோ, மக்கள் மனத்தில் உங்களுடைய தாக்கம் இருக்குதுன்றது ஒரு காரணம். வெறுப்பில் இருந்த நான் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் சொன்ன ஒரு வீடியோவை பார்க்க இருந்தது. அதில் பேர் கெட்டு போய் ரொம்ப சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிற அந்த லலிதா ஜுவல்லரியை நீங்கள் விரும்பி வாங்கினதை நான் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆழ அகலம் பார்த்து குதிக்கிறதுக்கு பேர் இல்லடா நம்பிக்கை, தலைகளா குதிக்கணும், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு என் குருநாதர் சொன்னது எனக்கு அந்த நேரம் ஞாபகம் வந்தது. உங்கள் செயல் வியப்பு கொடுத்தது. இறைவனுடைய அருள் நிறைஞ்ச மனிதர்கள் நீங்களும் ஒருவர் அப்படின்றது என்னால் உணர முடிஞ்சது. அதனால் உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பை நீக்கி அன்பை உருவாக்குறதுக்கான ஒரு செயல்பாடாக அமைஞ்சது தான் இந்த வீடியோவுக்கான காரணம். உங்கள் மேலே வந்த அன்புக்கு காரணம் இதுதான் ஐயா. சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நன்றி ஐயா. முதல் விஷயம், 4 கடை பார்த்துட்டு விலையை விசாரிச்சுட்டு என் கடைக்கு வாங்க, எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குங்க அப்படின்றது உங்களுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய சிந்தனை. அடுத்தது, ஒரு முறை வாங்க, ஒவ்வொரு முறையும் வருவீங்க, இதுக்கு நான் கேரண்டி. தெளிவாக ஒரு மனிதன் சொல்கிறார், அதை கேட்குறவனுக்கு நான் ஒரு முறை வந்தால் ஒவ்வொரு முறையும் வருவேன்றதுக்கு இவர் எப்படி கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம், கண்டிப்பாக வரும். அப்போது அங்கே நாம் பயன்படுத்த போகிற ஒரு யுக்தி என்னன்னா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு உங்களுடைய கஸ்டமராக, உங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் நான் கேரண்டி அப்படின்ட்டு உங்கள் கேரண்டிக்கு கேரண்டி கொடுக்கறது யாருன்னா உங்ககிட்ட பொருளை வாங்கக்கூடியவர்கள்.
அவங்களோட உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. சரி, இதில் நான் மட்டுமே தானே என் விளம்பரத்தில் இருக்கேன், வேற யாரையும் பயன்படுத்துங்க, நான் ஏன் இந்த என்னுடைய வாடிக்கையாளரை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் மட்டும்தான் விளம்பரம் பண்ண போகிறீங்க, மாற்றமே இல்லை. அதில் நான் கேரண்டி, அப்புறம் குடும்பத்தோட நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்கள் 4-5 நாள் வர போகிறாங்க, 4-5 நாள் வர போகிறாங்க, போக போகிறாங்க. அப்போது அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் யாருமே அங்கே முக்கியத்துவம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவமும் இருக்கு. இதில் நீங்கள் மட்டுமே இருக்கிற விளம்பரங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு சலிப்பையும் உருவாக்கி இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கும் அந்த சலிப்பு இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் அழகாக இன்னும் நிறைய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்போது வாடிக்கையாளர்களை இதில் சேர்க்கறதுனால பல பலன்கள் இருக்கு. அவங்க 4-5 நாள் தான் வர போகிறாங்க, அவங்க மூலியமா பல விஷயங்கள் போகும். இது நிறைய இருக்கு. அந்த இவங்களை சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பலது இருக்கு. அது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இதை நான் சுருக்கமாக சொல்றேன். நீங்களே இதில் நிறைய புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. சட்டப்படி இந்த நிறுவனத்துக்கு நான் தான் முதலாளி. என்னுடைய தர்மப்படி என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய முதலாளி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னுடைய ஒவ்வொரு கஸ்டமரும் என்னுடைய சைலண்ட் பார்ட்னர்ஸ். ஆமாம், ஒவ்வொரு வாடிக்கையாளரும் என்னுடைய சைலண்ட் பார்ட்னர்ஸ். இந்த சைலண்ட் பார்ட்னர்ஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு இதுவரைக்கும் என்னை போல எத்தனையோ பேர் வாங்க முடியாதவங்க, இயலாமல் இருக்கிறவங்க, ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க, உங்கள் கடைகளுக்கு வெளியே ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க மனசில் ஒரு வெறுப்பு இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இயலாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெறுப்பு. அதை மாற்ற முடியும். நம்மளை பார்ட்னர் அப்படின்றதுனா அதை கேட்குறவங்க வாங்கவே தேவையில்லை. ஆனால் அந்த சொல் பார்ட்னர் அப்படின்னும் பொழுது நம்மளை மதிக்கிறாரு, நம்மளை சரிசமமாக நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தை அந்த வாடிக்கையாளர்கள் மத்தியில், வாடிக்கையாளர்கள் மக்களுடைய சகல மக்களுடைய மத்தியில் இந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்க முடியும். மனிதர்கிட்ட இருந்து சம்பாதிக்க வேண்டியது அன்பு தான். அடுத்தது வெறுப்பில் இருக்கிறவனுடைய வெறுப்பை நீக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்போது இந்த சைலண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு உணர்வை வாடிக்கையாளர்கள் மத்தியில் உருவாக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மட்டுமில்லை, சகல மனிதர்கள் மத்தியில் இது உருவாக்கும். இதை சொல்லும் பொழுதே இதில் இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக என்னையும் தாண்டி உங்களால் உணர முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது, நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க, அப்புறம் தங்கம் வெள்ளி பிளாட்டினமாக வந்திருக்கீங்க, 3D மாதிரி ஒரு விளம்பரத்தில் வந்திருக்கீங்க. அற்புதம். இப்போது நீங்களாக வரீங்க. அதாவது உங்களை மாதிரியே இன்னொருத்தர், உங்கள் மனசாட்சி, உங்கள் ஆத்மா அது வருது, உங்ககிட்ட கேள்வி கேட்குது, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்கிற பதில், எளிமை தான் என்னுடைய வலிமை, எளிமை தான் என்னுடைய வெற்றி. கூலியில், சேதாரத்தில், லாபத்தில், சகல விதத்திலையும் என்னுடைய பங்கை நான் எளிமைப்படுத்துகிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்துகிறேன். அது எளிமைப்படுத்துறதுனால எனக்கு மன திருப்தி அடையலை. நிறைய மக்களுக்கு நிறைய நான் கொடுக்குறேன். அதனால் என்னுடைய வெற்றி காரணம் எளிமை தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கடன் நடத்துறது உங்கள் லாபத்துக்கு தான். இது ஒரு சாதாரணமான சொல்ல இருக்கலாம், ஆனால் இது பயங்கரமாக மனிதர்களை ஒழுக்கும். என்னுடைய லாபத்துக்காக தான் நான் கடன் நடத்துறேன்றது தான் எல்லாருடைய கான்செப்டும். பொதுவாக இது இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் அதில் இருந்து மாறுபட்டு உங்களுடைய லாபத்துக்காக தான் நான் கடன் நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தியாக மனப்பான்மையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் பல விஷயங்களை உருவாகும். இது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். மனிதர்களாக அவர்களோட இணைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுற ஒரு மனநிலையை உருவாக்கணும். என்னுடைய இந்த கற்பனைகளே உங்களுடைய வியாபாரத்தை அதிகமாக்கணுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அது கடைசி முதல் விஷயமே
என்னை போல உங்கள் மேல வெறுப்பு கொண்டிருந்த மனிதனுடைய மனசுல அந்த வெறுப்பை நீக்கலாம். அந்த வெறுப்பை நீக்கக்கூடிய வகையில உங்களை நான் அழகு பார்த்தது தான் இந்த கற்பனைகள். அதிகபட்சம் ஒரு முக்கியமான விஷயங்களை இதுல இப்போ நான் சொல்லியிருக்கேன். காலம் கருதி சுருக்கமா சொல்லியிருக்கேன். இதுல அந்த நான் கேரண்டி, நாங்க கேரண்டி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அது ஒரு முறை வாங்க ஒவ்வொரு முறையும் வருவீங்கன்றதுல ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அதனுடைய 80வது கல்யாணம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் நன்மையான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஒரு மூக்குத்தியிலிருந்து ஒரு கல்யாணத்துக்கு தேவை சகல நகைகள் வரைக்கும் ஒரு முறை வாங்க ஒவ்வொரு முறையும் வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே குறைஞ்சபட்சம் 30-40 விஷயங்களை அமைப்புகளா அதை நாம வெளிப்படுத்த முடியும். இது நான் சிந்திக்கிற ஒரு விஷயத்த செயல்பாட்டில் இருக்கிற மனிதர்கள் எடுக்கும் பொழுது இன்னும் அழகழகா அதை பிரிச்சு கொண்டு வர முடியும். இந்த ஒரு முறை வாங்க ஒவ்வொரு முறை வருவீங்கல்ல இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. மனிதனுடைய மனோநிலை மீன்களை பிடிப்பதை காட்டிலும் மனிதர்களை பிடிக்கும் வித்தையை கற்றுத்தருகிறேன், என்னோடு வருகிறீர்களா அப்படின்னு தான் இயேசுநாதர் முதல்ல தேர்ந்தெடுத்த 2 சீடர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த மனிதர்களை பிடிக்கும் வித்தை அது ரொம்ப அவசியமானது இந்த உலகத்தில். உங்க மேல ஏற்பட்ட வெறுப்பு, அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் கிரகிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம், இப்போ மற்றவங்களுக்கும் அந்த உணர்வுல இருந்து அவங்க நீங்கணும்ன்ற ஒரு அடிப்படை நோக்கத்துல தான் இந்த காட்சிகளை நான் யோசிச்சிருக்கேன். சரி, இது ஒரு 2 வருஷம் 4 வருஷம்ன்ற ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை ஓட்ட முடியும். என்னுடைய காலம் தாண்டி உங்க காலம் தாண்டி இந்த லலிதா ஜுவல்லருடைய காலம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு விளம்பரம் செய்ய போறீங்க. அந்த விளம்பரம் வாழ்நாள் முழுக்க லலிதா ஜுவல்லருடைய வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இயற்கையாவே இயல்பாவே இறைவன் உருவாக்கி வச்சிருக்கான். அதுல அந்த கான்செப்ட் நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். 2வது விஷயம், இப்போ சொன்னதையே நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். இதுவும் அடுத்தது இறைவன் அருள். எல்லாமே இறைவனால தீர்மானிக்கப்பட்டிருக்குன்றதுல நான் ரொம்ப நம்பிக்கை கொண்டவன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சமானதா இருந்தா கண்டிப்பா பிடிச்சமானதா இருக்கும். அது என்னுடைய நம்பிக்கை அதீதமா என்னுடைய விஷயத்தை நானே புலாங்கி நடந்துக்கிற ஒரு மனநிலையிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த விஷயங்கள் உங்களை இருந்ததுன்னா உங்களை நேர்ல சந்திச்சு அந்த உன்னதமான அந்த மகானுபாவனு வகையை கொண்ட அந்த சிந்தனையும் அந்த கான்செப்டையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் ஒரு விருப்பம் இருக்கையா. அது அற்புதமானது அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். இப்போ சொன்னதே அற்புதம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இறைவன் கொடுத்தாங்கன்னா இறைவன் அருள். அதே இறைவனால உங்க முன்னிலையில நான் அந்த வாழ்நாள் முழுக்க லலிதா ஜுவல்லருடைய வாழ்நாள் முழுக்க பயன்படக்கூடிய அந்த ஒரு விளம்பரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா. நன்றி, வணக்கம்.